அனைவருக்கும் மாலை வணக்கம். இது பேர் மொடவாட்டுக்கால். இது நம்ம ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். சைவ பிரியர்லாம் ஆட்டுக்கால் சாப்பிடாதவங்க மொடவாட்டுக்கால் சூப்பு சாப்பிடுவாங்க. இந்த மொடவாட்டுக்கால் நம்ம மலை பிரதேசங்களில் தான் கிடைக்கும். இதை சூப்பு வச்சு காய வச்சு பவுட்ராக்கி நம்ம சாப்பிடும்பொழுது நரம்பு சம்மந்தப்பட்ட அத்தனை தோலை நம்ம சீவிடணும். சீவிட்டு இந்த மாதிரி வரும். இது வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு நம்ம குளவிக்கல் இருக்கு இல்லைங்களா, சின்ன சைஸு, அதில் ஃபஸ்ட்டு சாம்பார் வெங்காயம் ஒரு 4 போட்டுட்டு அப்புறம் பூண்டு ஒரு 4 பல் போட்டு அதை இடிச்சிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்துடும். மொடவாட்டுக்காலையும் போட்டு நல்லா இந்த மாதிரி இடிக்கணும். இடித்தோடனே நைஸாக வந்துடும். சாரோடு கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்துடும். நமக்கு இடிக்காமல் அப்படியும் போடலாம். ஆனால் இடிக்கும்போது சாரெல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு நல்ல சத்துக்களோடு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி இடித்து வச்சுருக்க எல்லாத்தையும் அந்த பவுலில் போட்டு அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். 2 டம்ளர்ன்றது 1 டம்ளராக வந்ததுக்கப்புறம் வடிகட்டி நம்ம அதை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தாலும் சரி, இல்லை இடையில குடித்தாலும் சரி. வெறும் வயிற்றில் கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இடையிலையும் நம்ம குடிக்கலாம். இது நரம்பு பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனை, செரிமான கோளாறு எல்லாம் சரியாயிடும்.